இஃப் யூ ஆர் இன் யுவர் 20s உங்களுக்கு உங்க ஃபியூச்சர் பத்தி என்ன பண்றதுன்னு ஐடியாவே இல்லாம கன்ஃபியூஸ்டா இருந்தா ஐ நவ் எக்ஸாக்ட்லி ஹவு தட் ஃபீல் பிகாஸ் ஐ எம் 21. நானும் ஒரு பாயிண்ட்ல அதே சுச்சுவேஷன்ல தான் இருந்தேன். எக்ஸாக்ட்லி என்ன பண்றதுன்னு தெரியாது. என்னோட கெரியர் கோல்ஸை கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தேன். தென் அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணி சில விஷயம் லேர்ன் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு மேபி நம்ம லைஃப்ல எல்லாமே இப்பவே ஃபிகர் அவுட் பண்ணணும்ட்டு அவசியமே கிடையாதுன்னு. இந்த வீடியோ நீங்க பார்க்க வந்திருக்கீங்கன்னா உங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் கனெக்ட் ஆகும். மேபி நீங்க ஒரு நாள் டெவலப்பர் ஆகணும்னு யோசிச்சிருப்பீங்க. அதே நாள் ஆன்லைன் சில பேர் பிசினஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்றத பார்த்துட்டு நானும் பிசினஸ் பண்ணணும்னு இறங்கிருப்பீங்க. அப்புறம் யாரும் ஏஐ ட்ரை பண்ணி அதுல சக்சஸ்ஃபுல்லா இருந்தா அவங்கள ஃபாலோ பண்றதுக்காக போயிருப்பீங்க. தென் ஃபினான்ஸ் கான்டென்ட் பார்த்து ஃபினான்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் வரும் அண்ட் மார்க்கெட்டிங் பார்த்து மார்க்கெட்டிங்லயுமே இன்ட்ரெஸ்ட் வரும். எண்டில் என்ன ஆகும்னா 20 வீடியோ பார்த்திருப்போம், அதுல 10 சேவ் பண்ணிருப்போம் அண்ட் அதுல 5 டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருப்போம். பட் ஆக்சுவலா ஒரு டைரக்ஷன்ல கூட ப்ராப்பரா மூவ் பண்ணிருக்கவே மாட்டோம். ஹானஸ்ட்லி இதே தப்ப நானும் பண்ணிருக்கேன். என்னை பத்தி கொஞ்சம் சொல்றேன். ஐம் கரண்ட்லி டூயிங் எம்சிஏ. நான் ஃபர்ஸ்ட் பைத்தான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஏஐஎம்எல் பூம் ஆகுறது பார்த்து ஏஐஎம்எலும் லேர்ன் பண்ணியிருந்தேன். தென் ஃபினான்ஸ்ல நிறைய பேர் ஏர்ன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ்ல வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன் இன்ஸ்டாகிராம்ல. ஆக்சுவலி அது நல்லா வியூஸும் போச்சு, பட் நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். அப்புறம் ஒரு தாட் வந்துச்சு, என்கிட்ட ஃபினான்ஸ் இருக்கு பட் என்கிட்ட ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணேன். தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி அதை லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸும் எடுக்க ஆரம்பிச்சேன். நான் என்னதான் கிளைண்ட் எடுத்தாலும் என்னால் சரியா மேனேஜ் பண்ண முடியல. அது எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்துச்சு. ஸோ அதையும் நான் பாஸ் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன். ஸோ அப்பதான் ரியலைஸ் ஆச்சு என்னோட ப்ராப்ளம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இல்ல. என்னோட பிக்கஸ்ட் ப்ராப்ளமா நான் பார்த்ததே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எனஃப் டைம் கொடுக்காம மற்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கிட்டே இருக்கிறது. ஸோ நீங்களும் உங்க கெரியர்ல என்ன பண்றதுனே தெரியாம கன்ஃபியூஸ்டா இருந்தீங்கன்னா உங்க பேஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். இன்ஸ்டடா நான் சொல்ல போற அப்ரோச்சை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது எனக்கு ஒர்க் ஆச்சு, ஸோ உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஜெனியூன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு விஷயத்த சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்க 3 months ஆஃப் டைமை கொடுத்து இந்த 3 விஷயத்த கண்டிப்பா நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ப்ராசஸ் எனக்கு ஜெனியூனா பிடிச்சிருக்கா. செகண்ட் ஒன், நான் இதுல இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேனா. தேர்ட் ஒன், ஃபியூச்சர்ல இது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுமா. கண்டிப்பா இந்த 3 விஷயத்த பார்த்து ஒரு டிசிஷனை கண்டிப்பா எடுக்க முடியும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஆன்லைன்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்து உங்களோட டிசிஷனை எடுக்காதீங்க. கண்டிப்பா உங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு டிசிஷனை எடுங்க. இந்த இயர் ரெண்டாக இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கு. அதுலயும் நான் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காம ஜஸ்ட் நான் பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ண போறேன். என்னோட கெரியர்ல கொஞ்சம் ஒர்க் பண்ண போறேன் அண்ட் ஏஐஎம்எல் லேர்ன் பண்ண போறேன் அண்ட் சம் ப்ராஜெக்ட்ஸும் பில்ட் பண்ண போறேன் அண்ட் என்னோட கம்யூனிகேஷனை பில்ட் பண்ண போறேன் அண்ட் இந்த கான்டென்ட் கிரியேஷன் ட்ரை பண்ண போறேன் அண்ட் இந்த ஜேர்னில நான் மேக் பண்ற மிஸ்டேக்கா இருக்கட்டும் இல்ல சக்சஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த பேஜ்ல டாக்குமெண்ட் பண்ண போறேன். ஸோ நீங்களும் உங்க 20sல உங்க கெரியரை ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா ஆர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாவோ ஆர் ஏதாவது மீனிங்ஃபுல்லா பில்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாவோ மேபி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபிகர் அவுட் பண்ணலாம். நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நம்ம 1 year கழிச்சு எங்க இருக்கோம்னு பார்ப்போம். அண்ட் திஸ் இஸ் day 1.